ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சாச்சு. நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யார் வருவா வரமாட்டா சொல்லி நிறைய ரூமர்ஸ் பரவிந்தாலும் அவங்கள பார்த்த உடனே எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே புதுசுன்னு சொல்லலாம். யார் என்னன்னே தெரியல. அதில் 2-3 பேர் மட்டும்தான் விஜய் டிவி சீரியல் இருக்காங்க. மகாநதியில் யமுனாவாக நடித்த பார்த்தீங்கன்னா ஆதிரை கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன மருமகள் இப்படி நிறைய தொடர்களில் நடித்த பார்த்திங்கன்னா இப்போ ராஜாங்கத்தோட மருமக டிரைவராக ஆறுமுகமாக நடித்த அவர் கலந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொன்னி அப்படிங்கிற சீரியல் மூலிமா பார்த்தீங்கன்னா சபரிநாதன் பார்த்தீங்கன்னா அவர் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் மட்டும்தான் தெரியுது. மிச்சம் யாரையுமே தெரியலை. மிச்சம் எல்லாருமே புதுசாக தான் சேர்த்துருக்காங்க. இது மக்களுக்கே ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். ஏன்னா 20 பேரில் பார்த்தீங்கன்னா வெறும் 20 பேர் சேர்த்துருக்காங்க. அதில் 3 பேர் தான் தெரியும். 17 பேர் தெரியாதுன்னா இவ்வளோ பேர் பெயர் தெரியறதுக்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். இவங்க பெயர் தெரிஞ்சு இவங்களுடைய குணம் தெரிஞ்சு அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இப்படி சில இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7ஆவது சீசனில் இப்படி தான் பண்ணாங்க. போன சீசன் பரவாயில்ல. ஆனால் இந்த சீசனில் 3 பேர் மட்டும் தான் விஜய் டிவி. போன தடவை எல்லாருமே சொன்னாங்க இது என்ன விஜய் டிவி நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. அதனால் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேர் மட்டும்தான் சிறிய நடிகர் இருக்காங்க. யாரையுமே எடுக்கலை. யமுனாவை நடித்து விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க தான் யமுனாவை போட்டாங்க. அவங்க இப்போ கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டர் சின்ன மருமகன் நடிக்கிறாங்க. அப்புறம் சிந்து பைரவியில் பார்த்திங்கன்னா சிந்து அதில் மாமாவும் நடிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய சீரியலில் நடிச்சிருக்காரு. இரமாரோஜா 2ல் நடித்து ஃபேமஸ் ஆகிருக்காரு. அவர் கலந்துகிட்ருக்காரு. அப்புறம் பொன்னி சீரியல் சபரிநாதன் இப்போ 3 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் எல்லாருமே புதுசுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் தூத்துக்குடி சேர்ந்த பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணு சொல்லலாம். அவங்க மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்கள் நானும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்ணால் எதுவும் செய்ய முடியும் செஞ்சுருக்காங்களா. ரொம்ப துணிச்சல் மிக்க பெண்ணு சொல்கிறாங்க. அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய பெண்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் யார் என்ன அப்படின்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் 1 மாதம் ஆகும். இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் பேர் என்ன அப்படி தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். இருந்தாலும் சரி பிக் பாஸ் சீசன் களைகட்ட ஆரம்பிச்சாச்சு சொல்லலாம். யார் கலந்துப்பாங்க யார் கலந்துக்க மாட்டாங்கன்னு ஒரே குழப்பமான நாளில் இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் ஒரு வழியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மானிட்டைசேஷனுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 9000 வீடியோ அழிச்சிட்டேன். போய் வாட்ச் ஹவர்ஸ் காலையில் பார்க்குறேன் வெறும் 2000 தான் இருந்தது. 3.5 லட்சம் இருந்தது. 2000 இருந்ததுன்னா எந்த அளவுக்கு நான் வீடியோ டெலிட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு 5-6 வீடியோ மட்டும் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். ஆனால் ப்ரைவேட்டில் போட்டால் அது வாட்ச் ஹவர்ஸே காட்ட மாட்டேங்குது. பப்ளிக்கில் போட்டால் தான் காட்டுது. என்னன்னு தெரியலை. அதனால் மானிட்டைசேஷன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.